இவன் அந்த சென்னையிலேருந்து வந்த பேரலைஸ்டு கிட்டன். பின்னாடி 2 லெக்கு பேரலைஸ்டு. அந்த இடத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டான் இங்க வந்து. இப்போ 1 இயர் கிட்ட தான் அவனுக்கு ஆகப்போகுது. 2.6க்கு மேல வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டான். வெயிட் அதிகமாகவும் அந்த இப்படி ஒரு சைடே போறான் பார்த்தீங்களா? அந்த ஒரு சைட்ல மொத்த வெயிட் அக்யூமுலேட் ஆயிட்டு, அந்த இடத்துல வந்து ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் ஆயி பெட் சோர் மாரி வந்திருக்கு. அது கொஞ்சம் மைல்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ட்ரீட் பண்ணிட்டுருக்கோம். அதனால இந்த கயிறு கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான் அப்பப்ப. ஏன்னா, அந்த இடத்துல இவனோட கால் வந்து மடங்கி இருக்கிறது எப்படின்னா, கரெக்ட்டா அந்த வூண்ட் ஏரியாவ போய் சப்ரஸ் பண்ணுது. அந்த இடம் காயம் ஆறவே இல்லாம இருக்கு. அதோட யூரின் வந்து அன்கண்ட்ரோலபிளா ட்ரிப் ஆயிட்டுருக்கு. அது ட்ரிப் ஆகுறது என்ன பண்ணுனா, இவன் ஒரு சைடாவே உட்காந்துருக்கனால, அந்த ஏரியாக்கே அந்த இடம் வெட் ஆகுது. டயப்பர்லாம் போட்டா எது பண்ணாலும் அந்த கம்பியில போட்டு கேஜ்ல தேய்ச்சு இழுத்து தள்ளிடுறான். வெளியில அவுத்து விட்டாலும் குடுகுடுன்னு ஓடிர்றான். எவ்வளோ ஸ்பீடா ஓடுவான். நல்லா அந்த கம்பிய விட்டு கேஜ்லேருந்து தூக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்குவான். நல்லா விளையாடுவான், சாப்பிடுவான், ஆக்டிவா இருப்பான். ஆனா, இந்த வூண்ட அவனுக்கு ட்ரீட் பண்ணவே முடியல. பின்னாடி கால் 2 அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. சர்ஜரி அந்த மாரி எதுவுமே ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற வரைக்கும் அவன் இப்படியே தான் இருந்துக்க முடியும். அவன சேஃபா பார்த்துக்கணும். அதான். அ ஒரு வேக்சின் அங்கேயே போட்டு வந்தான். இப்ப இன்னொரு வேக்சின் மறுபடியும் ஒரு எக்ஸ்ரேலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெறைய நியூரோ சப்ளிமெண்ட்ரி அம் இது நியூரோக்கு உள்ள மெடிசின்ஸ் எல்லாமே குடுத்து ஃபாலோ அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பிரைவேட் ரீஜியன் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் ஈரமாயிடுது. அவன வந்து டெய்லி ஒரு தடவ அந்த ஏரியாலாம் வாஷ் பண்ணி தான் வைக்கிறோம். இப்ப அவனுக்கு 2ண்ட் வேக்சினும் இங்க வந்து போட்டாச்சு. நல்லா இருக்கான், சாப்பிடுறான். பட் அவன பார்த்துக்கிறது தான் அதிக கேர் தேவைப்படுது. ரொம்ப டைம் எடுக்குது.